வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து ஐசிடி உடைய எமர்ஜிங் ட்ரெண்டில் இருக்கிற சில டெக்னாலஜி பற்றி படிக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து இதில் வந்து நம்ம ஐசிடியில் ஒரு 3 கிளாஸ் லாஸ்ட் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஐசிடி பேசிக்ஸு, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ரெண்டாவது கிளாஸ் வந்து நம்ம இன்டர்நெட்டு பற்றினுடைய பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். தேர்டு கிளாஸ், லாஸ்ட் கிளாஸ் வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், ரைட்டுங்களா? அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியுன்றதை பற்றிலாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே கேள்விப்பட்டது தான். அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிக் டேட்டா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், கிரிட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூஆர் வெல் வெஸ்ட் இன் திஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றியோட ஐடியா இருக்கும். நம்ம டே டு டே லெவலில் யூஸ் பண்ணுறோம். பட் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பற்றி ஒரு அவுட்லைன். சரிங்களா? சரி, நான் பாருங்க. வாஸ்கோ போகலாம். எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ்னாவே என்னது, இன்னைக்கு எதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாச்சும் ஜஸ்ட் டாப்பிக்கே எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாருங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி and have a better view of development around us, we must keep an eye on the emerging trends. இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல வந்து டெக்னாலஜி மைனஸ் பண்ணால் நம்ம லைஃபே ரொம்ப, என்ன சொல்றது, ரொம்ப வெறுமையா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம அதை பற்றினுடைய ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே என்ன பண்ண, அதை பற்றினுடைய ஒரு ஐடியா நமக்கு தெரியும். சரிங்களா? பாருங்க. எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் விச் கெயின் பாப்புலாரிட்டி அண்ட் செட் எ நியூ ட்ரெண்ட் அமாங் யூசர்ஸ். அதான் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஜென்ரலாக அந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் இதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறது ட்ரெண்டு, ரைட்டுங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. ட்ரெண்டுனாலே நம்ம வந்து ட்ரெண்டுன்ற வார்த்தையை நம்ம கேள்விப்படாமையோ இல்லை கேட்காமையோ நம்ம யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி இருக்க மாட்டோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு நியூவா அப்படின்ற பற்றி படிக்க போகிறோம், ரைட்டுங்களா? இன் தி சாப்டர் வி வில் லேர்ன் அபவுட் சம் எமர்ஜிங் ட்ரெண்ட் தட் வில் மேக் எ ஹியூஜ் இம்பாக்ட், ஓகேங்களா, இந்த ஃபியூச்சர் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி அண்ட் இன்ட்ராக்ஷன் இன் த டிஜிட்டல் சொசைட்டி. இப்போ டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க, ஒரு சிம்பிள். இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கு. நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட் எடுத்துப்போம். ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்றோம்ல. இப்போ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் எக்கானமிக்கு யூஸ் ஆகுது பாருங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 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 கடைக்கு போறோம். ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு ஒரு டீ குடிச்சா கூட என்ன பண்றாங்க இப்பலாம், நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணுறோம், ரைட்டுங்களா? அப்போ அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு காமன் மேனுடைய லைஃப் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்குன்றது தான் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அதில் சில இஷ்யூஸ்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்னோட லைஃப் வந்து ஈஸி ஆகிருக்கு, ரைட்டுங்களா? அது எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் நான் படிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனக்கு தெரிஞ்ச நீ டெக்னாலஜிலேயே ரொம்ப பாப்புலரா, ஓகேங்களா, இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கியூரியாசிட்டியான ஒரு விஷயம் இது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது. ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு, அதாவது இங்கே இருக்கிற நிறைய பீசஸில் ஒரு ஹியூமன் தான் திங்கிங் அனிமல் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஹியூமன் தான் திங்கிங் அனிமல். அப்போ மனிதன் மட்டும்தான் சிந்திக்க தெரிந்த மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அப்படி இருக்கிற ஒரு அப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு ஹியூமன் நினைக்கிறத ஒரு மெஷின் நினைக்க முடியும், ஒரு ஹியூமன் பெர்ஃபார்ம் பண்றத ஒரு மெஷின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ஹியூமனான நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் டவுட் வரும்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், ரைட்டுங்களா? உண்மையாகவே அதான் உண்மை. ஏன்னா நீங்க மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ ஒரு டீச்சர்ஸ் கிட்ட கூட வந்து அந்த மாதிரி தகவல் நம்ம வந்து தேட்ட முடியாது, ரைட்டுங்களா? நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போயிட்டு உள்ள ஒரு உதாரணத்துக்கு டீப் சீக்கு சாட் ஜிபிட்டிலாம் இருக்குல்ல,
உள்ள போயிட்டு ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுங்க அப்படின்னு அடிச்சீங்கன்னா அது அவ்வளோ அழகா அதனுடைய ஆரிஜின்ல இருந்து அது எப்படி எவால்வ் ஆச்சுல இருந்து இன்னைக்கு ட்ரெண்ட் என்னல இருந்து ஃபியூச்சர் அது எந்த மாதிரி வந்து மாறுன்ற உட்பட கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு வந்து இது எல்லா ஃபீல்டுலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது. நம்ம உண்மையாகவே எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்போ அந்த டெக்னாலஜி வந்து நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கு, ஒரு வந்து பாசிபிள் ஆக்கியிருக்கு, சாத்தியப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசினாலே நமக்கு ஒரே கியூரியாசிட்டி. நானே இருக்கேன். இப்போ ஒரு சந்தேகம் வருதுன்னா வச்சுக்கோங்க, டக்குன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போட்டோம்னா கரெக்டாக சொல்லும். டீப் சீக் இது இப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். அதனால நீங்க வந்து நிறையா உங்களுக்கு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது டீப் சீக்கு சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னா கொஞ்சம் அதை கொடுக்கறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து என்ன பண்றீங்க, அதை வந்து நீங்க வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணீங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியன்றதால அதை பற்றி பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, டாபிக்ல போகலாம் பாருங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்டிவர்ஸ் டு ஸ்டிமுலேட் த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் இன்டு மெஷின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஹியூமனுக்கு இருக்கிற நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை ஒரு மெஷினுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? பாருங்க, thus மேக்கிங் them பிஹேவ் இன்டெலிஜென்ட்லி, ஒரு ஹியூமன் மாதிரி ஆகணும். ஓகேங்களா? சரி. an intelligent machine is supposed to imitate some of the cognitive functions of humans. இமிடேட் பண்றது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அதை அப்படியே என்ன பண்றோம், இமிடேட் பண்ணோம். பாருங்க, லேர்னிங் நம்மள மாதிரி கற்றுக்கும், டிசிஷன் மேக் பண்ணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். சரிங்களா? ஓகே. பாருங்க, in order to make the machines perform tasks with the minimum human intervention, they are programmed to create knowledge base and decision based on it. நம்முடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்முடைய இன்டர்வென்ஷன் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏஐ சிஸ்டம் கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அவுட்கம்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அது உள்ள எடுத்துக்கும். அதை எடுத்துட்டு என்ன பண்ண அப்படின்னா உங்களை அடுத்த சமயம் வந்து அந்த டேட்டா பேசிஸில் உங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன். நான் வந்து இந்த எனக்கு சந்தேக டவுட்லாம் வரும்போது நான் ஆர்டிஃபிஷியல் டீப் சீக்கிரம் வந்து டீப் சீக்கிரம் சாட் ஜிபிடி ரெண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நான் சும்மா ஜஸ்ட் கூட கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது நான் வந்து இதை கேட்டேன்னா வச்சுங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறது, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் தானே, உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி நான் அசிஸ்ட் பண்ணுறேன்னு கேட்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா வச்சுங்களேன், நீங்கள் வந்து கொடுக்குற அதாவது நீங்கள் செக் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா யூஜிசி நெட் சம்மந்தமாகவே இருக்கு. அதனால நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட பேசும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை அது எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி என்ன பண்ணோம், பர்ஃபார்ம் பண்ணும். இது நம்ம கான்வர்சேஷன் மாதிரி பண்ணலாம். ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கான்வர்சேஷன் பண்ணலாம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பண்ணலாம். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் பண்ணியே அது டேட்டா ஒவ்வொரு முறையும் அதை ஃபீட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அவுட்கம்ஸ். சப்போஸ் இட் மேக்ஸ் சம் மிஸ்டேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மிஸ்டேக்கை இண்டிகேட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாரி கேட்டுட்டு ஓகே ஐ கேன் கரெக்ட் மை மிஸ்டேக் சொல்லி. ஸோ உண்மையாக அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். அதனால இந்த ஏஐ யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ட் டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துரும். சப்போஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஐயோ பெருசாக நிறையா இருக்குது படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அதோடைய ஹெல்ப் நாடுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா தகவல்களும் எடுத்து ஒரு இடத்துல கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தானாகவே யோசிக்குது. ஸோ அதான் அதோடைய பியூட்டி. ஓகேங்களா? ஃபைன். த இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், டீப்சீக் யூஸ் பண்ணுறோம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜெமினி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற டூல்ஸ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஒவ்வொன்றும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, இப்போ இதுல என்னன்னா நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற சில சப்டிவிஷன் தான் இந்த மெஷின் லேர்னிங்லாம். அப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இது பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு மேஜரான ஒரு விஷயம். அதனுடைய அதுக்குள்ளதான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். மெஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கு, இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம விஆர் ஏஆர் சொல்லுவோம்ல, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்துடும். கூட ரொபோட்டிக்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்கே வந்துடுது,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துருது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதோட பேக் அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவுட்லைன் கொடுக்கும். அவுட்லைன் கொடுக்குறேன். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு. ஓகேங்களா? சரி. இப்போ மெஷின் லேர்னிங். அப்போ பேர்ல இருக்கு பாருங்க. மெஷின் வந்து லேர்ன் பண்ணுது நம்மள மாதிரி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? ஹியூமன் மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிக்குது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. டிசிஷன் மேக் பண்ணுது சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அதில் ஒன் ஆஃப் தி சிஸ்டம், ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தானே மெஷின் லேர்னிங். பாருங்க, மெஷின் லேர்னிங் இஸ் எ சப்சிஸ்டம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? இது வந்து அதனுடைய ஒரு ஒரு சப்சிஸ்டம் தான், வேரின் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் த டேட்டா யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ். அது கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணுது. ஓகேங்களா? வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட் ப்ரோக்ராம் பை ஹியூமன் பீயிங். அப்போ ஹியூமன் பீயிங் வந்து எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ஒரு சும்மா லைட்டா ஒரு ஒரு நம்ம ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுத்தாலே என்ன பண்ணோம், அது எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ மெஷின் லேர்னிங்கிறது சப்சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. பாருங்க, இட் கம்ப்ரஸஸ் algorithm that use data to learn on their own and make predictions. ஓகே, அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி பண்ணுது. அப்போ மெஷின் லேர்னிங் இதான் பண்ணுது. பாருங்க, தீஸ் அல்காரிதம் கால்டு மாடல்ஸ். அது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டா கொடுத்து, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணி, அதாவது டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிடும். அப்போ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங், ஒன்ஸ் தீஸ் மாடல்ஸ் ஆர் ஏபிள் டு கிவ் ரிசல்ட்ஸ் டு அக்செப்டபிள் லெவல் ஆஃப் அக்யூரசி, தே ஆர் யூஸ் டு மேக் த ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் த நியூ அண்ட் நோன் டேட்டா. இருக்கிற டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம புது புது விஷயங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவது திருவிழாலாம் போடுவாங்க. திருவிழாவில் போட்டுட்டா கம்ப்யூட்டர் சோசியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டர் சோசியன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அப்போ வரல. என்ன பண்ணியிருப்பாங்க, சும்மா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பட் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜினேஷனாக இருந்திருக்கு அன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய இன்புட்டை உங்களை பற்றி ஒரு டேட்டா நீங்கள் உள்ள கொடுத்துட்டீங்கன்னா, அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணும், அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கும். உங்களுக்கு கேரக்டர் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, என்னை வந்து பார்த்தா எவால்வேட் பண்ணு, டெஃபினட்டாக பண்ணும். ஏன்னா அது ரொம்ப அதுக்கு இன்னொன்று நல்லா கவனிச்சிங்க, ஒரு மிஷினுக்கு வந்து பயஸ்டு இருக்காது. ரைட்டுங்களா? அது பயஸ்னால வேலை பார்க்காது. அது கொடுத்தீங்கன்னா நீ கொடுக்குற டேட்டாவுக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு ஹியூமனோட இன்னும் பெட்டர் கூட சொல்லலாம் சில ஆஸ்பெக்ட்ஸில். நம்ம தான் என்ன நினைக்கிறேனே தெரியாது. ரைட்டுங்களா? பட் மெஷினை யூ கேன் லேர்ன், நம்பலாம். அது வந்து புதுசாலாம் வந்து நம்மள வெஞ்சன்ஸ் வச்சுலாம் ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ மெஷின் லேர்னிங்ன்றது அப்போ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். அப்போ லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரைட்டுங்களா? அப்போ லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து அவ எப்படி நடக்குது, அவ எப்படி வந்து லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, நம்ம நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ண தமிழில் கிடைக்குது. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நடக்குதுல்ல. அப்போ அது லேர்ன் பண்ணிக்குது தானே. போய் ஓகேங்களா? பாருங்க, த ப்ரிடிக்டிவ் டைப்பிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்ச் என்ஜின். ஒரு சும்மா அது எப்படி சொல்லியிருக்காங்க, சர்ச் என்ஜின் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சஜஸ்டிங் த டெக்ஸ்ட் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் வேர்டு. ரைட்டுங்களா? இந்த சென்டென்ஸ் while டைப்பிங் கீவேர்டு அண்ட் ஸ்பெல் செக் ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஒன்றுமே இல்லை. அதாவது வார்த்தைகள் டெக்னிக்கல், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைட்டாக ஒரே ஒரு வேர்டு தான் போடுவீங்க, அந்த வேர்டு சம்மந்தமான வார்த்தைகளை வந்துடும். பார்த்தீங்களா? ஒரே ஒரு லெட்டர் தான் அடிப்பீங்க, அப்படியே ஒரு அப்படியே சில இது பாப்பப் ஆகும் பார்த்தீங்களா? அதாவது சில விஷயங்கள் அப்படியே வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். அதே மாதிரி வந்து ஸ்பெல் செக்கிங். நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எம்எஸ் வேர்ட்லேயே நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், டைப் எரர் இருந்தால் ரெட்டில் காட்டுதில்ல. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். நம்மளே அறியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனிக்காரங்க ஆல்ரெடி ஃபீட் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு தான் அதை பற்றி நான் அவேர்னஸ் பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, இட் டீல்ஸ் வித் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் யூசிங் ஹியூமன் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ். கரெக்டுங்களா? எல்லா எக்ஸாம்பிள் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரி லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இன்ஃபேக்ட் இட் இஸ் பாசிபிள் டு சர்ச் த வெப் ஆர் ஆப்ரேட் ஆர் கண்ட்ரோல் அவர் டிவைஸ் யூசிங் அவர் வாய்ஸ். பண்ணுறோம் இல்லைங்களா? வாய்ஸ் வச்சுமே நம்ம வந்து சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ ஆல் திஸ் ஹாஸ் பின் பாசிபிள் பை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அண்ட் NLP சிஸ்டம் கேன் பெர்ஃபார்ம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்சேஷன். இப்போ ஒன்றும் பண்ணலைங்களா? இப்போ நீங்கள் செல்ஃபோனில் சில நேரங்களில் மெசேஜ் பண்ணுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப்படியே பேசுவீங்க, அதை அப்படியே டைப் பண்ணிகிட்டே வரும். ரைட்டுங்களா? இதெல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அளவு நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப பயன்படுது பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, மெஷின் டிரான்ஸ்லேஷன் இஸ் ரேபிட்லி எமர்ஜிங் ஃபீல்டு where machines are already able to translate text from one language to another with a fair amount of correctness. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? ஒரு ஹிந்தி தெரியல, என்ன ஹிந்தி தெரியல, அழகா அந்த ஹிந்தியோட டெக்ஸ்ட் தூக்கிட்டு போயிட்டு
அப்படியே நம்ம வந்து ஒரு கூகுளில் போட்டோம்னா என்ன பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுது. ஓகேங்களா? இப்போ இது எதுவுமே தெரியல, நாட் ஒன்லி ஹிந்தி, வாட் எவர் லாங்குவேஜ், அப்படியே எடுத்து போட்டு அழகா கொடுத்துருது. நீ சும்மா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும், அழகா வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஹியூமனுடைய லைஃப்பை வந்து எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு பாருங்க. உண்மையாலுமே என்ன சொல்றது, இந்த டெக்னாலஜி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து டெக்னாலஜி வந்து கெட்டு போச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த டெக்னாலஜி நிறைய விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு. ஸோ அதான் ரொம்ப பியூட்டி. சரிங்களா? அனதர் எமர்ஜிங் அப்ளிகேஷன் ஏரியா இஸ் ஆட்டோமேட்டட் கஸ்டமர் சர்வீஸ். இங்க பாருங்க, நீங்க ஃபோன் பண்றீங்க, எத்தனை பேர் வந்து முன்னாடிலாம் வந்து ஏர்டெல்லாம் வந்து கஸ்டமர் கேர்லாம் பார்ப்போம்ல, ஏர்டெல் ஏர்செல்லாம் கஸ்டமர் கேர் வந்து சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. 9 எடுத்துங்க, 7 எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன, அது எல்லாம் ஆட்டோமேட்டட். நம்பர் நீங்க அடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு போயிருது. இப்போ எப்படி எல்லாம் சாத்தியப்பட்டுச்சு? புரியுதுங்களா? இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ அந்த லாங்குவேஜ் வந்து நம்மள மாதிரி நேச்சுரலாவே ப்ராசஸ் பண்ணது ஒரு கம்ப்யூட்டர். இதுதான் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்னதான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேங்களா? இது ரொம்ப 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 இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் இன்னைக்கு தான். ஓகேங்களா? பாருங்களேன், வித் த்ரீ டைமென்ஷனல் வீடியோகிராஃபி த ஜாய் ஆஃப் வாட்சிங் மூவி இன் தியேட்டர்ஸ் ஹஸ் ரீச் எ நியூ லெவல். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரிலாம் வந்து படம் பார்க்கறதில்ல. நீங்களாம் 3D இமேஜில் அப்படியே எஃபெக்ட் போட்டு ஒரு தேட்டர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். ரைட்டுங்களா? பாருங்க, வீடியோ கேம்ஸ் ஆர் ஆல்சோ பீங் டெவலப்டு டு ப்ரொவைட் இமர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டு த லேயர். இப்போ வீடியோ கேம்ஸ் பசங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாலுக்குலாம் போனீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு அது கூட வந்து என்ன சொல்றது, இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கத்திக்கிட்டே என்ன சொல்றது, விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கத்திக்கிட்டே விளையாடுறாங்கன்னா அவங்க வந்து அதில் இம்மர்ஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம வெளியில இருக்கிற பாருன்னா லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கு நினைப்போம். பட் அவங்க வந்து அதுக்குள்ள தே ஆர் என்ஜாயிங் தட் லைஃப். புரியுதுங்களா? பாருங்க, இமர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அலோஸ் அஸ், பாருங்க, டு விசுவலைஸ், ஃபீல், ரியாக்ட். விசுவலைஸ் பார்க்கறது, ஃபீல் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா? பை ஸ்டிமுலேட்டிங் அவர் சென்சஸ், நம்முடைய சென்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இதுல வந்து ஈடுபட வைக்குது. ஓகேங்களா? இட் என்ஹான்சஸ் அவர் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்வால்வ்மெண்ட், மேக்கிங் த மோர் ரியலிஸ்டிக் அண்ட் என்கேஜிங். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல, அதனால தான் இதில் வந்து மக்கள் விரும்புகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ட்ரைனிங் சச்சஸ் டிரைவிங் சிமுலேட்டர், ஃப்ளைட் சிமுலேட்டர், இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்படியே நம்ம பண்ணுவோம்ல. இப்போ நம்ம வந்து ஒரு காரு ஓட்டுனா கூட முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓட்டி தான் ஆகணும். இப்போலாம் வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு விர்ச்சுவலா அது எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இமர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பி அச்சீவ்ட் யூசிங் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இதான் விஆர் ஏஆர் சொல்லுவாங்களே. அப்போ இம்மர்சிவ் தான். அப்போ விஆர் ஏஆர்ன்றத இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தான். அப்போ ரெண்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டினா ஆகுமெண்டட் ரியாலிட்டினா அடுத்து பாருங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன? எவரிதிங் தட் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் ரியாலிட்டி இஸ் பெர்சீவ்ட் த்ரூ அவர் சென்சஸ். நம்ம வந்து எல்லாமே சென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். சரிதானுங்களே? அப்புறம் திஸ் கேம் த ஐடியா தட் இஃப் வி கேன் present our sense with made up or non-real information. ஓகேவா? அவர் perception reality would also alter in response to that. அதாவது நம்ம எல்லாமே சென்ஸ், இப்போ நம்முடைய என்ன சொல்ற 5 சென்ஸ் சொல்ல 5 சென்ஸ் 6 சென்ஸா, சரி ஓகே 6 சென்ஸ் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இல்லைங்களா? ரைட்டுங்களா? இதே விஷயத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்றது, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு மாதிரி ஃபீட் பண்ற மாதிரி இது பண்றது. ஓகேங்களா? பாருங்க, we can present our sense with made up or non-real information. அதே சென்ஸை நம்ம உருவாக்கலாம். பாருங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் த்ரீ டைமென்ஷனல் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் சுச்சுவேஷன். ஓகேங்களா? தட் சிமுலேட்ஸ் ரியல் வேர்ல்டு. நீ சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹியூமன் பீங் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்பெல்லாம் விர்ச்சுவல் வேர்ல்டுலேயே வாழ்றாங்கப்பா அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அது உண்மைதானே. ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூபாக இருக்கட்டும், நம்ம வந்து வாழ்க்கையே வந்து என்ன பண்ணுறோம், விர்ச்சுவல் வேர்ல்டு தான் பண்ணுறோம். இப்போ இயற்கை நேச்சருக்கு இருக்கும், ஒரு நேச்சரில் போயிட்டு ஒரு ஒரு மரத்தை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்ம இதிலே நம்ம வந்து செல்ஃபோன்லேயே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதான் நீங்க அப்போ ஹியூமன் வந்து அந்த அது லைக் பண்றாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சதால ஹியூமன் பீயிங்க்கு விர்ச்சுவல் வேர்ல்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. சரிங்களா? அப்போ அதை மேக் பண்றது அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இயற்கையா இருக்கிற நேச்சுரலா இருக்கிறத ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல கொடுக்குறது பேர் தான் VR, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்கணும். பாருங்க, the user can interact with and explore that environment by getting immersed. Okay, in it while interacting with the objects and other actions.
ஆர்டிஃபிஷியல். அதுக்குள்ள இம்மர்ஸ் ஆயிடும் சொன்னல, பசங்க வந்து கேம் விளையாடும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளே ஃபீல் பண்ணாங்களா, அதான் வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னது, நம்ம ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்டா ஒரு ஒரு விர்ச்சுவலா கொண்டு போய் சேர்க்கறது பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை. ரியாலிட்டி ஓகேங்களா ஒரு விர்ச்சுவலா மாத்திரம். பாருங்க, இட் அச்சீவ் வித் ஹெல்ப் ஆஃப் விஆர் ஹெட்செட். அதுக்குன்னு ஒரு ஹெட்செட் இருக்கு, எடுத்து போட்டு அது ஃபீல் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா, இன் ஆர்டர் டு மேக் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விஆர் மோர் ரியலிஸ்டிக், இட் ப்ரொமோட்ஸ் அதர் சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸ், சவுண்டு, ஸ்மெல்லு, மோஷனு, டெம்பரேச்சர். அது ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டீங்கன்னா வந்து அப்படியே அந்த 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 வெயில் அடிச்சதுன்னா அப்படியே உடம்பு வந்து அது அப்படியே அதை என்ன பண்ணது ரியாக்ட் பண்ணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி நியூ ஃபீல்டு அண்ட் ஹாஸ் ஃபவுண்ட் மெனி அப்ளிகேஷன்ஸ். எங்கெல்லாம் பாருங்க, கேமிங், மிலிட்டரி, மெடிக்கல், ஓகேங்களா, என்டர்டைன்மெண்ட்டு, சோசியல் சர்வீஸு, சைக்காலஜி, இன்ஜினியரிங்கு, இன்னும் பல ஏரியா. அப்போ இது நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா? அப்படியே சிமுலேட் பண்ணி பார்த்துக்கிறது. சிமுலேஷன்னா அது அப்படியே வந்து இப்படிதான் இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ அது எல்லா ஃபீல்டுலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. புரியுதுங்களா? ஓகே ஃபைன். அடுத்து ஏஆர். அப்போ ஏஆர்னா என்ன பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ விஆர் புரிஞ்சிச்சுன்னா ஏஆர் புரியும். பாருங்க, இந்த சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பெர்செப்ஷுவல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, ஓவர் த எக்ஸிஸ்டிங் பிசிக்கல் சரௌண்டிங் இட்ஸ் கால்டு ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஒன்றும் இல்லை, ஆகுமெண்டட் அப்படின்னா வந்து என்னது, ஆகுமெண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு இங்கிலீஷ் வேர்டு தானே. ஆகுமெண்ட் பண்றதுன்னா இருக்கிறத வந்து இன்னும் அது கொஞ்சம் சிறப்பாக, ஓகேங்களா, இன்னும் சில ஆட் பண்றது, இன்னும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறது, அதான் ஆகுமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். அது ஆகுமெண்ட் ரியாலிட்டினா இங்க வந்து இருக்கிற ஒரு ரியல் வேர்ல்டுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்துறது, இதுதான். விஆர்ன்றது முழுக்க முழுக்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியல் வேர்ல்டா ஒரு ஒரு இமேஜினரி வேர்ல்டா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டா மாத்துறது விஆர். ஏஆர்ன்றது இருக்கிற ரியல் வேர்ல்டுல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இம்போஸ் பண்றது. சிம்பிள், இவ்வளவுதான். புரியுதுங்களா? இது ரிலேட் பண்ணி அடிக்கடி குழப்பமா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்க, இட் ஆட்ஸ் காம்போனன்ட் ஆஃப் த டிஜிட்டல் வேர்ல்ட் டு த பிசிக்கல் வேர்ல்டு. புரிஞ்சுச்சுங்களா? சில ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ரியல் வேர்ல்டு கூட யூஸ் பண்ணி, அதாவது அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி, வேற ஒன்றும் இல்லை. along with associated data and sensory equipment, thereby making the environment interactive and digitally manipulated. ரியல் வேர்ல்டை நம்ம டிஜிட்டல் மேனிப்புலேட் பண்றது. ஓகேங்களா? இவ்வளவுதான், வேற ரொம்ப சிம்பிள். ஓகேங்க. யூசர் கேன் அக்சஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நியரஸ்ட் பிளேசஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கரண்ட் லொகேஷன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். லொகேஷன் பேஸ் இது ஏர் ஆப்லாம் இருக்கும், இதெல்லாம் ஓகே, நத்திங் இஸ் ஜஸ்ட் என்ன புரிஞ்சுங்க. இப்போ அப்போ விஆருக்கும் ஏஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது ரெண்டு இதில் வருது, இமர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ்ல வருது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்து வந்து டாபிக் வந்து இதுலேயே தான், அதாவது நம்ம ஏஐலே அடுத்த ரோபோட்டிக்ஸ் பார்க்கணும். சொல்ற புரியுதுங்களா? அந்த ஏஐல தான் பார்க்கணும். இப்போ ரோபோட்டிக்ஸ் பாருங்க, ரோபோட்டிக்ஸ் பேசிக்கலி மெஷின் தானே, ரைட்டுங்களா? இது ஒரு மெஷின் தான். இது எப்படி ஆக்ட் பண்ணுது? அப்போ இதுக்கு சில நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும், ரைட்டுங்களா? பாருங்க, கேபிள கேரிங் வந்து ஒன் ஆர் மெனி ஆட்டோமேட்டிக்லி நிறைய ஜாப் பண்ணும் ஒரே நேரத்தில். ஓகேங்களா? என்ன இருக்குன்னா வித் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். அன்லைக் அதர் மிஷின்ஸ், ரோபோட் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் பை ஏ கம்ப்யூட்டர், விச் மீன்ஸ் இட் கேன் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் த்ரூ த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? அப்போ வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி இது பண்றோம், ப்ரோக்ராம் ஃபிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இயங்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா, ரோபோட்டிக்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் வந்து ஈவன் ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஒரு வந்து ஏதாவது எமர்ஜென்சினா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறது யூஸ் ஆகுது. பட் லாட் ஆஃப் திங் எப்படி இது பண்ணுது, முழுக்க முழுக்க ப்ரோக்ராம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ரோபோட்டிக்ஸ் இஸ் அன் இன்டர் டிசிப்ளினரி பிரான்ச் ஆஃப் டெக்னாலஜி. ரிக்யூரிங் அப்ளிகேஷன்ஸாக பாருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அமாங் அதர்ஸ். அப்போ இவ்வளோ ஃபீல்டு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணாதான் நம்ம ரோபோட்டிக்ஸ்க்கு இன்புட் கொடுக்கும். ரைட்டு தானே? இப்போ ரோபோட் கை இப்படி காட்டு கையெல்லாம் தூக்குது போதும், அது மெக்கானிக்கல் தானே, அது மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் தானேங்களே. எர்கானமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரண ஹோட்டலில் வந்து இது ஒரு நம்ம வந்து சர்வராக யூஸ் பண்ணுறோம். அப்போ ரோபோட் போகும்போது வந்து கரெக்டாக அங்கே வந்து நம்ம கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் எடுத்து அவங்க கையில் கரெக்டாக கொடுக்கணும்ல. அந்த எர்கானமிக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இஷ்யூ ஆகும்ல. ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுது. புரியுதுங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரோபோட்ஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு, வந்து ரிப்பீட்டடிவ் இண்டஸ்ட்ரியல் டாஸ்க் பண்ணோம், ஓகே இல்லை, அவர் போரிங்கான டாஸ்க்லாம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்கா. ஒன்றும் இல்லை, வீல்டு ரோபோட், லெக்டு ரோபோட், மேனிப்புலேட்டர்ஸ், ஹியூமனாய்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த ஹியூமனாய்டு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்ற ஒரு ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வந்து ரோபோட் வந்து ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபைன். சம் எக்ஸாம்பிள்ஸ் ரோபோட் பாருங்க. நாசாவுடைய மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர் மேர்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஸ்பேஸ் மிஷன் தான். டு ஸ்டடி அபவுட் த பிளானட் மார்ஸ். என்னது, நம்ம ஹியூமன் அனுப்புறதுக்கு என்ன பண்றான், ஒரு ரோபோட் அனுப்புறோம். ஹியூமன் மாதிரியே போயிட்டு அங்கே சில இன்ஃபர்மேஷனை கொண்டு வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான். சோஃபியா பாருங்க. சோஃபியா இஸ் ஏ ஹியூமனாய்டு தட் யூசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விஷுவல் டேட்டா ப்ராசஸிங், ஃபேசியல் ரெகக்னிஷன் அண்ட் ஆல்சோ இமிட்டேட் ஹியூமன் கெஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஷியல். அதாவது ஒரு ஹியூமன் மாதிரியே ஆக்ட் பண்றது, ஒரு ரோபோட்டை ஒரு ஹியூமன் மாதிரியே ஆக்ட் பண்ண வைக்கிறது தான். அவங்க ரொம்ப ஃபேமஸ் தான். 2000 ஐ திங்க் 2017-18 பார்த்தீங்கன்னா சோஃபியா ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. அடுத்து பாருங்க ட்ரோனு. ட்ரோனுன்றது நான் அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட். இது ஒரு ஏர்கிராஃப்ட், அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட். ரிமோட்லி கண்ட்ரோல்ட் ஆர் கேன் ஃப்ளை அட்டானமஸ் இல்லையா, த்ரூ சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். இதுவும் அதே மாதிரி தான். அப்போ இதுவுமே வந்து இது எல்லாமே ரோபோ. இதுவே ட்ரோனுன்றதே ஒரு ரோபோட்டில் ஒரு டைப்ஸ் வச்சுக்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ரோபோட் வந்து யூஸ் ஆகுது. லாஜிக் புரியுதுங்களா? பாருங்க, ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்தது வந்து இது இந்த லாஜிக் புரிஞ்சுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இதுதான் வந்து ஒரு டாபிக் இல்லையா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மெஷின் லேர்னிங் வருது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கு, இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேங்களா? அதுதான் விஆர்ஏஆர். ஓகேங்களா? அடுத்து ரோபோட்டிக்ஸ். இது எல்லாமே வந்து கம் அண்டர் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா இதில் என்ன பண்ண முடியாது, இது நம்ம இது வந்து சாத்தியப்படாது. ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்குள்ள இவ்வளோ வெரைட்டி வருதா, நீங்கள் படிச்சிருக்க தனித்தனியாக லிங்க் பண்ணிப்பீங்க. அதனால எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தான் வருதுன்னு தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் இதை போட்டேன். ஓகேங்களா? இந்த லெவல் தெரிஞ்சா போதும். அடுத்து வாங்க, பிக் டேட்டா. இது ஒன்றுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேமில் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, நேம் தான். நேமில் அதை பற்றினுடைய நமக்கு என்ன சொல்கிறது, அது எதை பற்றி பேசுறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிக் டேட்டா அப்படி பிரிங்க. பிக் டேட்டா, பிக்னா பெருசாக இருக்கிறது, டேட்டானா நம்ம இன்ஃபர்மேஷன். பிக் டேட்டானா நிறைய இன்ஃபர்மேஷன். இவ்வளோ தான் கான்செப்ட். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க, வித் டெக்னாலஜி மேக்கிங் இன்ரோட்ஸ் இன் டு த ஆல்மோஸ்ட் எவரி ஸ்பேர் ஆஃப் லைஃப், டேட்டா இஸ் பீயிங் ப்ரொடியூஸ் அட் எ கொலோசல் ரேட். ஓகேங்களா? பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு நாள் எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம். ஒரு செல்ஃபோன் எடுக்கிறோம், எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறோம். புரியுதுங்களா? எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறோம், எவ்வளோ வேலைகள் பண்ணுறோம். அப்போ நம்மளே ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் எவ்வளோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ டேட்டா தான் பிக் டேட்டா. ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டாவை பற்றி எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறது பிக் டேட்டா. ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப டெக்னிக்கலாக ஒன்றுமே இல்லை. பாருங்க, டுடே தேர் ஆர் த ஓவர் பில்லியன் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ். ஓகேங்களா? கோடிக்கணக்கான இன்டர்நெட் யூசர்ஸ் நீங்க இருக்கிறாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு வெப் டிராபிக் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்மார்ட் போன். பார்த்தீங்களா? எல்லாரும் கையிலும் ஸ்மார்ட் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை வாட்ஸ்அப் குரூப் நம்மளே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம், எத்தனை இன்ஸ்டாகிராம் இது பண்றோம். ஓகேங்களா? டெலிகிராம்ல எத்தனை குரூப் ஃபார்ம் பண்றோம். அவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். பாருங்க, அட் த கரண்ட் ஃபேஸ் அரௌண்ட் 2.5 குவிண்டிலியன் பைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? கியூண்டில் என்ன கெஸ் எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நான் பார்த்து நினைச்ச மறந்துட்டேன். கியூண்டில் என்ன பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? அவ்வளோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஈச் டே. அப்போ அந்த ஃபேஸ் இஸ் இன்க்ரீசிங் வித் கண்டினியூஸ் எவல்யூஷன் ஆஃப் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்னைக்கு ஐஓடி வரை வந்துருச்சு. எல்லாமே என்ன பண்றோம், எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டோம். நம்ம ஒரு பேசுறோம், அது எல்லா வேலையும் செய்யுது. புரியுதுங்களா? த ரிசல்ட் இஸ் ஜென்ரேட்டட் ஜென்ரேஷன் ஆஃப் டேட்டா செட்ஸ் எனார்மஸ் வால்யூம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி இஸ் கான்சென்ட்ரேட்டட். புரிஞ்சிச்சுல? பிக் டேட்டா எவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். சச் டேட்டா கேனாட் பி ப்ராசஸ்ட் அனலைஸ் யூஸ் ட்ரெடிஷனல் டேட்டா ப்ராசஸிங் டூல்ஸ். ஏன், ரொம்ப அதிகமான வால்யூம்ஸா இருக்கிறதுல நம்ம இயல்பா பண்ற மாதிரி பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி டேட்டா வந்து இது ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம வந்து டெக்ஸ்டா இருக்கு, வாய்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஏகப்பட்ட இதுல பண்றோம். அதனால வந்து இது நம்ம ப்ராசஸ் பண்றது கஷ்டமா இருக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல. ஓகேங்களா? ஓகே, அப்போ இது ப்ராசஸ் பண்றது என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டா நாட் ஓன்லி ரெப்ரசன்ட் வால்யூனஸ் டேட்டா, இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் வேரியஸ் சேலஞ்சஸ். பாருங்க, நிறைய டேட்டா மட்டும் இருக்கிறதுல பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்துது. லைக் இன்டகிரேஷன், ஸ்டோரேஜ், அனாலிசிஸ், சர்ச், ப்ராசஸிங். இது பண்றது எல்லாத்துக்கும் என்ன பண்றது, ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் யூடியூப்ல எவ்வளோ வீடியோ போடுறோம், இந்த வீடியோல எங்க போய் ஸ்டோர் ஆகுது? அப்போ கூகுள்காரங்க என்ன பண்றாங்க, புரியுதுங்களா? அவ எவ்வளோ டேட்டா ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டே போறாங்க. அவ ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க உலகத்துல யோசிச்சுக்கலாம். பாருங்க, பிக் டேட்டா சம்டைம்ஸ் கால்ட் ரிச் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் விச் இஸ் ஏ ஹை பிசினஸ் வேல்யூ.
ரைட்டுங்களா? அண்ட் தேர்ஃபோர் there is a keen effort to in developing software and methods process analyzing the big data. அப்போ இந்த பிக் டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நிறைய சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க படிக்கிறீங்களா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறீங்களா, ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். அதெல்லாம் கடந்து நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போயிட்டு என்ன வந்துருச்சு? டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்துருச்சு. புரியுதுங்களா? முன்னாடி டேட்டா இருக்கு, டேட்டா சும்மா ஜஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணிருப்பீங்க. என்ன அனாலிட்டிக்ஸ் பண்ணுனாத அந்த அளவுக்கு நீங்க வந்து டேட்டா வந்து பிக் டேட்டா வந்து என்ன ஆயிடுச்சு, கிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், பிக் டேட்டாவுக்கு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, வால்யூம். வால்யூம்னா என்ன அர்த்தம்? பல்கா இருக்கிறது. ஓகேங்களா? த மோஸ்ட் ப்ராமினன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி பிக் டேட்டா இஸ் எனார்மஸ் சைஸ். இவ்வளவுதான். இது ரொம்பலாம் டெக்னிக்லாம் உள்ள போக வேண்டாம். வால்யூம் அப்படின்னா நிறையா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஒண்ணு பாருங்க, அதாவது டிஃபிகல்ட் டு ப்ராசஸ் இட் வித் ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ வால்யூம் ஒன்று. ரெண்டாவது பாருங்க, வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு என்னது? த ரேட் அட் விச் த டேட்டா அண்டர் கன்சிடரேஷன் பீங் ஜென்ரேட் அண்ட் ஸ்டோர்டு. எவ்வளோ ஸ்பீடாக டேட்டா ஜென்ரேட் ஆகுது. வெலாசிட்டின்னு தெரியுங்களா? வெலாசிட்டின்னா மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் மூவ் ஆகுதுன்னு நம்ம வந்து எதில் படிப்போம்? டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக படிப்போம். கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் படிப்பீங்களா? அதுதான் வெலாசிட்டி. கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது வெலாசிட்டி தான். வெலாசிட்டியுடைய யூனிட் தான் கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர் எவ்வளவு, ஒரு ஹவருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் பயணிக்குது. வெலாசிட்டினா அதே மாதிரி ஒரு 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 ஹவருக்கு எவ்வளவு டேட்டா கிரியேட் ஆகுது, இல்ல 1 செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா கிரியேட் ஆகுது, அதான் வெலாசிட்டி. புரியுதுங்களா? அடுத்து வெரைட்டி. வெரைட்டின்னு என்னது பாருங்க, ஸ்ட்ரக்சர்டு, செமி ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்ட்ரக்சராக போடுறோம், சும்மா டெக்ஸ்ட் போடுவோம், வாய்ஸ் மெசேஜ், இல்லை வீடியோ கால், எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ வெரைட்டி வெரைட்டி டேட்டா கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வெராசிட்டின்னு ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இது வெராசிட்டி ரெப்ரசன்ட் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் ஆஃப் த டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டேட்டா வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? நம்ம வந்து நீங்கள் ஆன்லைன் வரது எல்லாமே எது சரி தப்புனே தெரியாது, எது கரெக்டாக உண்மையே தெரியாது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நீங்க ஒரு ட்ரெண்டை நீங்க யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அதாவது இந்த ஏஐ வந்த பிறகு யார் யாரெல்லாம் நம்ம வந்து பேசிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜெயலலிதா அம்மா, கலைஞர் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து வாழும்போதெல்லாம் எதிர்ப்பு புதிராக இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ யூடியூப் இதுல பாருங்களேன், யூடியூப்ல அழகா ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி, 2 பேரும் வாக் பண்ற மாதிரிலாம் போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு வேலைகள் பண்ணுது. அப்போ நீ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அது நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியுமா? அப்ப நீ நிறைய ஒரு நமக்கு வந்து ஒரு மிஸ்கைட் பண்ணுது இல்ல நிறைய விஷயத்த. ரைட்டுங்களா? அதாவது நல்லா இருக்குள்ள எதிரியாக்குது, எதிரியா இருக்கு நல்லவங்களாகுது, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய வந்து அது என்னது, அது ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? வேல்யூ. பிக் டேட்டாக்கு வேல்யூ இருக்குல்ல, பயங்கரமான வேல்யூ இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதார ரீதியா பயங்கரமான இது ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்றாங்க, கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஹியூமனுடைய சைக்காலஜியே புரிஞ்சுக்கிறாங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன தெரியுங்களா பண்ணுது? ஓட்டிங் பீப்புளுடைய மைண்ட் செட் இப்படி இருக்கு அப்படின்னு போல் ப்ரிடிக்ட்லாம் பண்ணுதுங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணு, என்ன லெவல்ல இருக்குன்ற மாதிரி எல்லாமே டேட்டா பண்ணிருச்சுங்க. உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு சொல்றேன் பாருங்களேன். செல்போனை காலைல எடுத்துக்கங்க. உங்க நண்பர்கள் வட்டத்தை ஃபுல்லா எல்லாம் செல்போன்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்க என்ன பதிவு போடுறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் பண்றாங்க, நீங்க பாருங்களேன். அவனோட மனநிலையை புரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். முன்னாடிலாம் வந்து ஒருத்தனுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவன் என்னத்தை லைக் பண்றான், அவன் எதை ஷேர் பண்றான், ஓகேங்களா, அவன் எதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறான் வச்சு கண்டுபிடிச்சு போயிடலாம். ஸோ நீங்க உண்மையாகவே வந்து நீங்க பிரைவேசின்றதே போயிடுச்சு. நீங்க எதுவுமே நீங்க ஐசோலேட்டட் வச்சுக்கவே முடியாது. ஓகே, எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாட்ஸ் ஒரு ரொம்ப பர்சனலாக வந்து யூடியூப் சாரி, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ சேட் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணிடுறீங்க. யார் டெலீட் பண்ணுறீங்க? உங்கள் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாமல் டெலீட் பண்ணுறீங்க. ஆனால் உண்மை என்ன நடக்குது, எல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது. பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ப்ரைவசிக்குள்ளே போயிடுச்சு. பட் என்ன சொல்கிறது, அதுக்குண்டான விலையை நம்ம கொடுத்து தான் இருக்கேன். அது வந்து அதனால வந்து எந்த அளவுக்கு நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறோம், எத்திக்கலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. புரியுதுங்களா? ஃபைன். பாருங்க, அப்போ பிக் டேட்டா. அந்த பிக் டேட்டா வந்து நம்ம நார்மலான மெத்தட்ல அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? டேட்டா அனாலிட்டிக்ஸ். நீங்க பாக்குறீங்களா? டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரீமே உருவாயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டேட்டா கிரேட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் டேட்டா செட்ஸ் இன் ஆர்டர் டு ட்ரா கன்க்ளூஷன் அபவுட் த இன்ஃபர்மேஷன் தேர் கண்டைன் வித் த எய்ட் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா இருக்கிற டேட்டாவை
நம்ம அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றது. புரியுதுங்களா? பாருங்க, டேட்டா அனாலிசிஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆர் பிகமிங் மோர் பாப்புலர் டே டு பை டே. தேர் யூஸ் இன் த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஃபீல்ட் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, கேன் பி த யூஸ்ஃபுல் அண்ட் ரிசர்ச் டு வெரிஃபை த ஆர் டிஸ்ப்ரூவ் த சயின்டிஃபிக் மாடல்ஸ், தியரிஸ் அண்ட் ஹைபோதிஸ். பாருங்க, இதுக்குமே யூஸ் ஆகுது. ஆல்ரெடி வந்து ஒரு சொல்லிட்டு போயிருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு இல்ல இல்ல அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தப்பு, ஓகேங்களா, அப்படின்னு போயிடுறாங்க. இது நிறைய எங்க தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்ட் நிறைய பார்க்கலாம். இப்போ ஒரு சமயத்துல இந்த இந்த மெடிசன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, உடம்பு நோய்கள்லாம் சரியாயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கட்சினா வச்சுங்க, யாராவது சயின்டிஸ்ட் அதை ரிசர்ச் பண்ணுவாரு, இல்ல இல்ல இது தப்புன்னுவாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி டேக் ஷார்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? டேட்டா அனலிஸ்ட் தெரிஞ்சா யாராவது என்ன பண்ணலாம். இன்னைக்கு ஒன்று தெரியுங்களா? நம்ம வந்து டிராயிங்கே வரைய தெரியாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல போயிட்டு டிராயிங் வந்து என்ன சொல்றது, நான் ஒரு சைடு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராயிங் மாஸ்டரா ஆர்டிஸ்டா என்ன சொல்றது தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா உண்மை தானேங்களே? சும்மா இன்புட் கொடுத்தா போதும், அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சரி பாருங்க, பன் பண்டாஸ். ஓகே, பண்டாஸா பாண்டாஸ், இது எப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இஸ் எ லைப்ரரி ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பைத்தான். இன்னைக்கு ஏஐ பத்தி படிச்சாலே பைத்தான் பைத்தான் பைத்தான். அந்த பைத்தான் தான் இதை பத்தி எல்லாமே படிக்குது. மேபி வாய்ப்பு இருந்தால் பைத்தான் கூட படிங்க. ஓகேங்களா? நிறைய விஷயம் கத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான். அப்ப பிக் டேட்டானா என்ன? லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா. முடிஞ்சு போச்சா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு? நிறைய வால்யூம், வெராசிட்டி, வெரைட்டி, வெராசிட்டி, வால்யூம். ஓகேங்களா? டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது இந்த டேட்டா வந்து ஸ்டடி பண்றதுக்கு இருக்கிற ஒரு டூல் தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். புரிஞ்சு போச்சுங்களா? இவ்வளவுதான் பிக் டேட்டா. அடுத்து வாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதை பத்தி சொல்லணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? கனெக்ட் பண்ணிட்டோம் இன்டர்நெட் கூட. ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கார்ல இருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? பாருங்க, ஐஓடி இஸ் a network of device that have an embedded hardware and software to communicate, அதாவது கனெக்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் டிவைசஸ் ஆன் த சேம் நெட்ஒர்க். எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ணிடுது. ஓகேங்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, வீட்டில் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றேன், நீங்க இன்டர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு கொலாபரேஷன் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் ஓவனு, ஏர் கண்டிஷனரு, டோர் லாக்கு, சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, எல்லா திங்ஸுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி நீங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளவுதான். இல்லை வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப போர் அடிக்க விரும்பல நான். ஓகேங்களா? ஃபைன். வெப் ஆஃப் திங்ஸ். ஸோ அதில் ஒன்று தான் வெப் ஆஃப் திங்ஸ். ரைட்டுங்களா? பாருங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அலோஸ் அஸ் டு இன்டராக்ட் வித் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் த்ரூ இன்டர்நெட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர், thus கிரியேட்டிங் a personal நெட்ஒர்க். நமக்குன்னு ஒரு பர்சனல் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? பட் டு இன்டராக்ட் வித் n நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் we need to install n நம்பர் ஆஃப் ஆப். அதாவது இது எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அப்ப என்ன பண்றாங்கன்னா அது வந்து ரொம்ப கன்வீனியன்டா நமக்கு இருக்காது. அதனால the web is already being used as a system to communicate with each other. அப்ப கம்ப்யூட்டர் கூட நீங்க போட்டீங்கன்னா ஆயிடும், ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிடும். வேற ஒண்ணு இல்லை. இங்க பாருங்க, Web of Things allows use the web services to connect anything in the physical world besides human identity and ஓகேங்களா, நம்ம கூட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இட் வில் பேவ் த வே ஃபார் கிரியேட்டிங் ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ஆஃபீஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் ஸோ ஆன். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஆகிறது. இதுதான் வெப் ஆஃப் திங்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இல்லை, அதுதான். அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ன பண்றோம்? த்ரூ த வெப். ஓகேங்களா? இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமா பண்றோம், வேற ஒன்று. பாருங்க, சென்சார். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் சென்சார். சென்சார் வச்சு தான் ரியாக்ட் பண்ணுது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ ஒவ்வொரு டிவைஸ்லையும் வந்து சென்சார் இருக்கும். அந்த சென்சார் தான் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நம்ம தேட்டர்லாம் போகிறோம் இல்லைங்களா? இப்போ தேட்டர்லாம் போனோம்னா வந்து நம்ம வந்து அங்கே வந்து என்ன சொல்றது, இப்போ நிறையா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தேட்டரில் வந்து வாஷ்ரூம்லாம் போடுறீங்களா, வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் நல்லே போதும், தண்ணி தானா வரும். இப்போ கை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி வராது, சென்சார் தானே. சரிங்களா? சரி, ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் இதில்? ஓகே, சென்சாரில் வந்து ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆக்சிலரோமீட்டர், இன்னொன்று கைரோஸ்கோப். ஓகேங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஆக்சிலரோமீட்டர் இதெல்லாம் டெக்னிக்கல் தான், பட் தெரிஞ்சுக்க. ஆக்சிலரோமீட்டர் சென்சார் என்ன பண்ண அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த மொபைல் ஃபோன்ஸ் டிடெக்ட் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஃபோன். இந்த ஓரியன்டேஷன் அதாவது நம்ம வந்து எப்படி வச்சிருக்கிறோம், இப்போ வந்து இப்போ நேராக வச்சிருக்கோமா, இல்லை இப்படி அந்த சொல்லுவோம்ல, போர்ட்ரேடா இல்லை லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி வைப்போம்ல. ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது இதனுடைய வேலை, டிடெக்ட் பண்ணுறது.
கைரோஸ்கோப் சென்சார் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா ட்ராக்ஸ் ரொட்டேஷன் அட் ட்விஸ்ட் ஆஃப் அவர் ஹேண்டு. நம்மளுடைய ஹேண்டை வந்து எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது, எப்படி ட்விஸ்ட் ஆகுது, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது கைரோஸ்கோப் சென்சார். ஆக்சிலரோமீட்டர் சென்சார்ன்றது இந்த ஓரியன்டேஷனை டிடெக்ட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு சென்சார் வச்சு தான் ஒட்டுமொத்த வேலையும் நடக்குது. ஓகேங்களா? ஃபைன். வேற ஒன்றும் இல்லை. சென்சார் ஆர் வெரி காமன்லி யூஸ்ட் இந்த மானிட்டரிங் அப்சர்விங் த எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் ஓகே, நார்மல் தான். நீ சென்சார் இல்லாத இது கிடையாது, எல்லா இடத்துலையும் சென்சார் யூஸ் பண்ணுறேன். அந்த சென்சார் தான் என்ன பண்ணுது, அங்கே நம்ம சென்ஸ் பண்ணி அந்த டேட்டா அந்த அந்த ஒர்க்கை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சிடும். அடுத்து வாங்க, ஸ்மார்ட் சிட்டிஸ். சொல்லலை இப்போ வந்து அப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஒரு ஸ்மார்ட் ஹோம் உருவாக்கலாம், ஸ்மார்ட் சிட்டியே உருவாக்கலாம். பாருங்க, இந்த ஐடியா ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி மேக்ஸ் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் அலாங் வித் ஐஓடி. ஒன்று மேலே பாருங்க, ஸ்மார்ட் பில்டிங் என்ன பண்ணுது, டு டிடெக்ட் த எர்த்குவாக் ட்ரோம். எர்த்குவாக் வருன்றதை முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுறது. பாருங்க, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது, டிடெக்ட் எனி லூஸ் போல்டு கேபிள் ஆர் கிராக்கு இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்து பாருங்க, ஸ்மார்ட் டனல் டு டிடெக்ட் த எனி லீக்கேஜ் ஆர் கன்ஜெஷன் இன் த டனல். புரியுதுங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் நீ ஐஓடி வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அவ்வளோ மாதிரி எவரெஸ்ட் தீரான எல்லா இடத்துலையும் நீ எங்கே வேணாலும் நீ எடுத்துக்கலாம். அது இல்லாத இடமே கிடையாது. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல அவசியம். அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வாஸ்ட். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதை பற்றி அதான் என்னன்னு ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கோம். அது வெப் ஆஃப் திங்ஸ்னா என்ன, சென்சார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, சும்மா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். அப்போ ஐஓடி வச்சு தான் இது வரும். புரியுதுங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஆஸ்பெக்ட் இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில். ஓகேங்களா? பாருங்களேன், கிளவுட் கம்யூனிகேஷன் எமர்ஜிங் ட்ரெண்டு இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் சர்வீஸ் ஆர் டெலிவர்டு ஓவர் த இன்டர்நெட் ஆர் த கிளவுடு. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம எவ்வளோ டேட்டா வந்து நம்மளுடைய செல்ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அது விஷயம் முடியாது இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குது. அப்போ பேர்லேயே பாருங்கள், கிளவுட் கம்ப்யூட்டிங். ஒரு கிளவுட் எப்படி வந்து மேலே இருந்து நமக்கு வந்து ரெயினை கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த கிளவுட் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது டேட்டாவை. வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது ரொம்பலாம் டெக்னிக், ஆல்ரெடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். பாருங்க, த சர்வீசஸ் கம்பரைசஸ் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் எக்ஸெட்ரா. தீஸ் ரிசோர்ஸஸ் ப்ரொவைடட் பை கம்பெனிஸ் கால்டு நிறைய இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கூகுள் இருக்கு இல்லையா, இப்போ கூகுளே வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. இல்லைன்னா எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அதோடைய டேட்டா நிறைய ஜென்ரேட் ஆகுது, இதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்? புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா நம்ம டேட்டாலாம் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இன்டர்நெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் டேட்டா தான், சும்மா ரீட் பண்ணுங்க போதும். இந்த பிசைட்ஸ் அதர் நியூமரஸ் ஃபீச்சர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆஃபர்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆன் டிமாண்ட் ரிசோர்சஸ். புரியுதுங்களா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியுது. முன்னாடிலாம் அதாவது இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இப்போ யூடியூப்ல நம்ம எவ்வளோ வீடியோ பார்க்குறோம். அப்போ எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் நம்ம செல்ஃபோனில் ஒன்றும் பெருசாக டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது இல்லை. எக்ஸப்ட் இந்த கேட்சி மெமரி தவிர வேறு பெருசாக வராது. காரணம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அது என்ன பஃபர் ஆகிக்குது. அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்ன சொல் டவுன்லோட்லாம் நடந்து நம்ம ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ண வைக்குது. இப்போ இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் அதாவது நம்மளுடைய லேப்டாப்லேயே இல்லை வந்து நம்மளுடைய செல்ஃபோனில் அது பதிவிறக்கும், அதாவது டவுன்லோட் பண்ணி தான் பண்ண முடியும்னா சாத்தியம் இல்லைல்ல. அந்த மாதிரியான வேலைகள்லாம் கிளவுட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபைன். இந்த கிளவுட் வந்து சர்வீஸ் வந்து பல வழிகள் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு த்ரீ ஸ்டாண்டர்ட் பண்ண நிறையா இருக்குது, பட் இதில் முக்கியமாக த்ரீ சொல்கிறேன். இங்கே அதுக்கு முன்னாடி பாருங்க, a better way to understand the cloud is to interpret the everything as a service. A service corresponds to any facility provided by the cloud. ஓகேங்களா? கிளவுட் சர்வீசஸ். அப்போ கிளவுட் வந்து நமக்கு நிறைய சர்வீசஸ் கொடுக்குது. ஒன்று பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ், ஐஏஎஸ் சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ், பிஏஏஎஸ், பாஸ். சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னா சாஸ், எஸ்ஏஎஸ். அப்போ இந்த கிளவுடுன்றது இந்த மாதிரியான வழிகளில் நமக்கு என்ன பண்ணுது, சர்வீஸ் பண்ணுதுன்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குது, பிளாட்ஃபார்ம் கொடுக்குது, சாஃப்ட்வேரா கொடுக்குது. இது மூணு வேலைகளும் பண்ணுது. பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ். பாருங்க, ஐஏஎஸ் ப்ரொவைட்ஸ் கேன் ஆஃபர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச்சஸ் சர்வர், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஸ்டோரேஜ், பேக்கப் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? நெட்வொர்க் காம்பனன்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் கொடுத்துருது. புரியுதுங்களா? பாருங்க, யூசிங் ஐஏஎஸ் ஃப்ரம் த கிளவுட். அப்போ த யூசர் கேன் யூஸ் த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லொக்கேட்டட் அட் ஏ ரிமோட் லொகேஷன் டு கான்ஃபிகர், டிப்ளாய்
execute any software applications on that cloud infrastructure. புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளாட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரொவைட் பண்ணுது. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா? இங்க பாருங்க, தே கேன் அவுட் சோர்ஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். என்ன பண்ணுது? அவுட் சோர்சிங் பண்ணுது ஆன் த டிமாண்ட் பேசிஸ் அண்ட் பே அஸ் பர் த யூசேஜ். நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் அதுக்கு ஏற்றபடி பே பண்ணிக்கலாம். அப்போ தேர் பை தே கேன் சேவ் த காஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் வெல் அஸ் காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப், மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி. அப்போ நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா பண்ணனா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இந்த ஐஏஎஸ் என்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து நம்ம அதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம காசு பே பண்ணிக்கிறோம். புரியுதுல? ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போகிறோம். ட்ரிப்பு போகிறதுக்கு நம்ம காரில் போனால் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ரைட்டுங்களா? அதுக்காக கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியே போகிறோம். என்ன பண்ணுறோம்? அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ப்ரொவைட் பண்ணுற ஓலாவோ இல்லை ஃபோரோ யார்கிட்டே வந்து நம்ம பண்ணோம்னா அனுப்பிடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அழகாக வந்து அப்போ டிமாண்ட் பேசிஸில் வர டிரைவருக்கு காசு கொடுத்து அது கூட செலவு பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சுல. ஸோ அதே கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. எப்பவுமே வந்து டெக்னாலஜி எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரியல் லைஃப் ஃபீல்டு விட ரிலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ரியல் லைஃப் வேல்டு சிமுலேட் பண்றது தான் விர்ச்சுவல் வேல்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். அப்போ முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கும், அடுத்து பிளாட்ஃபார்மே கொடுக்கும். பாருங்க, இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை த கிளவுட் வேற யூசர் கேன் இன்ஸ்டால், ஓகேங்களா, அப்ளிகேஷன் வித்தவுட் வரிங் அபவுட் அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த செட்டப். அப்போ the PaaS provides a platform or environment to develop, test and deliver the software application. நீ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை இங்கே எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஒரு பிளாட்ஃபார்மே ஆக்ட் ஆகும். பாருங்க, இப்போ பாருங்க, சப்போஸ் வி ஹாவ் டெவலப்டு a web application using MySQL, ஓகேங்களா, அண்ட் பைத்தான். பைத்தான் பார்த்தா ஏஐல யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஓகேங்களா? சப்போஸ் வி ஹாவ் டு டெவலப் a web application using இது to run this application online. ஓகேங்களா? we can avail free configured Apache server from the cloud having MySQL. அப்போ அந்த Apache serverன்றவங்க இது ப்ரொவைட் பண்றாங்க பிளாட்ஃபார்ம். அங்க நீ என்ன பண்ணிக்கலாம்? டெவலப் பண்ணி அங்கேயே டெஸ்ட் பண்ணி பார்த்து. இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, we are not required to install MySQL, Python and cloud. ஓகேங்களா? இது எதுவுமே பண்ண வேண்டாம்ன்றாங்க, நீ அங்கிருந்து எடுத்துக்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ பிளாட்ஃபார்ம் ஆக்ட் ஆகுது. சும்மா சிம்பிளா புரிஞ்சுங்க போதும். அடுத்து சாஃப்ட்வேரும் ஆக்ட் ஆகுது. பாருங்க, ஆன் டிமாண்ட் அக்சஸ் டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். புரியுதுங்களா? லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டாம், இங்கே சிம்பிளாக புரிஞ்சுட்டு பாருங்க. கூகுள் டாக், மைக்ரோ எம்எஸ் ஆஃபீஸ், டிராப் பாக்ஸ் எக்ஸட்ரா டு எடிட் த டாக்குமெண்ட் ஆன்லைன். இதுதான் சாஸ். தனியாக வாங்கணும் அவசியமே இல்லைல்ல. அங்கே உள்ள போயிட்டு பார்த்தாலே ஃபோட்டோ எடிட் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணுறல, அதுதான் சாஃப்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேர் ஆக்ட் ஆகுதா? அப்போ இது எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங்ல சர்வீஸ் தான். இங்கே பாருங்க, இன் ஆர்டர், இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜிஐ கிளவுட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. அது பேர் வந்து மேக்ராஜ். இதுதான் வெப்சைட், கவர்மெண்டே ப்ரொவைட் பண்ணுது. புரியுதா? இவ்வளோதாங்க கான்செப்ட் இதில். ஓகேங்களா? பாருங்க, ரொம்ப சிம்பிள். கிளவுடு கம்ப்யூட்டிங்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான். ஒரு கிளவுடு மாதிரி நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. அது முக்கியம் ஒரு 3 சர்வீஸ் பற்றி பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆகுது, பிளாட்ஃபார்ம் ஆக்ட் ஆகுது, சாஃப்ட்வேர் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, கிரிட் கம்ப்யூட்டிங். கிரிட்டு இது ஒன்றுமே இல்லை. இப்போ கிரிட்னா என்னது? நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறது. இவ்வளோதான் கிரிட்டு. பாருங்க, a grid is a computer network of geographically dispersed, ஓகேங்களா, geographically dispersed and heterogeneous computational resources. ஒன்றும் இல்லை, அடுத்து பாருங்களேன். அதாவது இதுதான், அதாவது என்னன்னா டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் டிஃப்ரெண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. அன்லைக் கிளவுடு, ஓகேங்களா, கிளவுடைய பிரைமரி ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சர்வீஸ். ஆனால் கிரிட் என்ன பண்ணுதுன்னா இஸ் ஏ மோர் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக், கிரியேட்ஸ் ஏ சென்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் சூப்பர் கம்ப்யூட்டர் வித் எனார்மஸ் ப்ராசஸிங் பவர்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை, கிரிட்னா நான் வச்சுங்களேன், நிறையா டேட்டாவை இன்டகிரேட் பண்ணி, ஓகேங்களா, அதை வந்து அந்த அந்த ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே பாருங்க, இந்த கன்சிஸ்டன்ட் ரிசோர்ஸஸ் கால்டு நோடு, தீஸ் டிஃப்ரெண்ட் நோட்ஸ் டெம்பரரிலி கம் டுகெதர் டு சால்வ் த சிங்கிள் லார்ஜ் டாஸ்க் டு ரீச் த காமன் கோல். புரியுதுங்களா? அவ என்னன்னா வந்து நிறைய டேட்டாவை வந்து ஸ்டோர், அதாவது கனெக்ட் பண்ணி அதன் மூலயமா ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றது. ஓகேங்களா? இங்க பாருங்க, nowadays countless computational nodes ranging from handheld mobile devices to personal computer and workstation connected to the internet.
அப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து இது நம்ம என்ன சொல்றது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அப்ப கிரிட் மாதிரி ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட் தெரியல, நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் ஒரு கிரிடுக்கு கொண்டு வருவாங்க, தேவையான இடத்துக்கு பிரிச்சுப்பாங்க. அதே கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சிடும். இது மாதிரி இருக்கிறது எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஓகேங்களா? ஸோ கிரிட் கேன் பி டூ டைப்ஸ். ஒன்று டேட்டா கிரிடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிபியூ ஆர் ப்ராசஸர் கிரிட்னு சொல்றாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம், ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? பாருங்க, யூஸ் டு மேனேஜ் லார்ஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஹேவிங் த ரிகவர்டு மல்டி யூசர் அக்சஸ். டேட்டா கிரிட் அதாவது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும். டேட்டா கிரிட் ஒன்று இருக்கு, சிபிஆர் ப்ராசஸிங் கிரிட் இருக்கு. சும்மா ஜஸ்ட் கோத்ரூ பண்ண கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த கிளவுடுக்கும் இந்த கிரிடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதான் அந்த டேபிள் போட்டுருக்கோம். பாருங்களேன், கிளவுடு இப்போ ஐஏஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ பிளாட்ஃபார்ம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, தேர் இஸ் ஏ சர்வீஸ் ப்ரொவைடர் ஹூ ரெண்ட் த ரிக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு த யூசர். அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரெண்டுக்கு கொடுப்பாங்க, அப்போ நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்களேன், மல்டிபிள் கம்ப்யூட்டிங் நோட்ஸ் ஜாயின் டுகெதர் டு சால்வ் த காமன் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பே பண்ண அவசியம் இல்லை, பட் எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காமனான ஒரு ஒரு ஒர்க்கை வந்து சேர்ந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதான் இரட்டைப்படை வித்தியாசம். சொன்னல, எலக்ட்ரிசிட்டி கிரிட்னா இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு இடத்துல வந்து சோலார் பவர் இருக்கும், விண்டு பவர் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் லைன் என்ன பண்ணும், ஒரே லைன் தானே போகுது, அப்போ லைனுக்குள்ள இன்டர்கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கிரிட், வேற ஒன்றும் இல்லை. அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கங்க. கம்ப்யூட்டரு, மொபைலு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இன்டர்நெட் மூலியமாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கனெக்ட் பண்ணிட்டு அதன் மூலியமா வந்து டேட்டா, அதாவது அவங்களுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்கு, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து என்னுடைய செல்லில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்க கூட எல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணுறேன்னா உங்களுடைய டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்டோரேஜ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்து பிளாக் செயின். இதை பற்றி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பிளாக் செயின் ஆக்சுவலாக முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப இது சும்மா ஜஸ்ட் புரிஞ்சுங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ட்ரெடிஷ்னலி we perform the digital transaction by storing data. ஓகேங்களா? in a database. என்ன database? in a centralized database. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அண்ட் த டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம்டு ஆர் அப்டேட்டட் ஒன் பை ஒன் ஆன் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? தட் இஸ் ஹவ் த டிக்கெட் புக்கிங் வெப்சைட், பேங்க் வெப்சைட்ல ஆப்ரேட் பண்ணும். என்ன பண்ணும், எல்லாம் ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் இருக்கும். நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றோம் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடும். ரைட்டுங்களா? பாருங்க, ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஹேக் பண்ணலாம் அல்லது டேட்டா லாஸ் ஆகலாம். ஏன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் ஒரே ஒரு இடத்துல, சப்போஸ் சர்வர் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வீணா போடும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ப்ராப்ளத்தால சால்வ் பண்றதுக்காக தான் பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. பாருங்க, ஒர்க்ஸ் ஆன் த கான்செப்ட் டீசென்ட்ரலைஸ்டு அண்ட் ஷேர்டு டேட்டாபேஸ். அது வந்து சென்ட்ரலைஸ்டு, இது டீசென்ட்ரலைஸ்டு. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பிளாக் செயின் வந்தாலே மைண்ட்ல கூடவே நான் வரணும், டீசென்ட்ரலைஸ்டு ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வரும். புரியுங்களா? இவ்வளவுதான் உங்களை புரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க, a block can be taught as a secured chunk of data. ஓகேங்களா? or valid transaction. each block has a some, அதாவது இது எப்படி யூஸ் ஆகும் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. அதாவது பிளாக் செயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது படிக்க புரியும் பாருங்க. பிளாக் அதாவது டிஃபைன் பிளாக் செயின் as a system that allows a group of connected computers to maintain a single updated and secured ledger. Each computer or node that participates in the blockchain receives a full copy of database. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது சிங்கிள் அப்டேட்டட் தான் ஒரு டேட்டா இருக்கும். ஆனா என்னன்னா, அது வந்து டேட்டா பேஸ் வந்து யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு காப்பி போயிடும். புரியுதுங்களா? எல்லா இடத்துக்கும் ஒரு காப்பி போயிடும். அப்போ இப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு காப்பி போயிடுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 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 டாக்குமெண்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுங்களேன், நான் உங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நான் மட்டும் வந்து மாத்தேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா, இல்லை இவன் டேம்பரிங் பண்ணியிருக்காரு டேட்டான்னு சொல்லி. இப்போ எல்லாத்துட்டும் ஒரு ஒரு காப்பி இருந்துச்சுன்னா யாருமே இன்னொருத்தரை ஏமாற்ற முடியாதுல்ல. ஸோ அதுதான் இந்த வேலையை பண்ணுது. அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது, டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுது, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒரு காப்பி அனுப்பிடும். அப்போ யாருமே என்ன பண்ண முடியாது,
டேம்பர் பண்ண முடியாது. அதான் விஷயம் பாருங்க. இட் மெயின்டைன்ஸ் அண்ட் அப் அண்ட் ஒன்லி ஓப்பன் லெட்ஜர். அப் அண்ட் ஒன்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஆனா இருக்கிறத டேம்பரிங் பண்ண முடியாது. Safety and security of the transactions are ensured because all the members in the network keep a copy of the blockchain. And so, not possible for a single member of the network to make changes or alter data. புரியுது என்ன சொல்றேன்னு? முன்னாடி வந்து சென்ட்ரலைஸ்ட் டேட்டா, அப்ப என்ன ஆகுன்னா ஒரு இடத்துல இருக்கும், அப்போ வந்து அவங்க வந்து அந்த டேட்டாவை மாத்திருவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நிறைய வந்து தவறுகள்லாம் நடந்தது. இப்போ பிளாக் செயின் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு காப்பி போயிடும். அப்போ ஒரு ஆள் மாத்தினாங்கன்னா மாட்டிப்பாங்க. சரிங்களா? இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின் சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்க, இப்போ டிஜிட்டல் கரன்சிலாம் இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த கிரிப்டோ கரன்சிலாம் படிக்கிறீங்களா, அதெல்லாம் பிளாக் செயின் டெக்னாலஜி கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பாருங்க, ஆன்லைனில் தானே டிஜிட்டல் கரன்சினா ஆன்லைனில் பண்ணுறது தானேங்களே. அப்போ எப்படி வந்து அதை நம்ம ஆன்லைனில் மாற்ற முடியாத மாதிரி அதை வந்து நம்ம செக்யூராக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. பாருங்க, the most popular application of பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் டிஜிட்டல் கரன்சி. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம இதை பட்டா மாத்திட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவன் ஓட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்க, பேங்கிங், மீடியா எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகுதுன்னா அது அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஈவனா போயிடும். அப்போ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த டேட்டா வந்து டேம்பரிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ எங்க தவறு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா நிறைய போகும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பாருங்க, ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு ஒரு எக்ஸாக்டா ஒரு 3 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, பாருங்க, எமர்ஜென்ட் ட்ரெண்ட்ஸ் தான் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? எமர்ஜென்ட் ட்ரெண்ட்ஸ்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி. ஒன்று பார்த்துங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள தான் மிஷின் லேர்னிங் வருது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வருது, இமர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வருது. ஓகே, இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் விஆர், ஏஆர். ஓகேங்களா? அடுத்து ரோபோட்டிக்ஸ். இந்த 4 இது இதில் வருது, ஐஏல வருது. அடுத்து பாருங்க, பிக் டேட்டா. பிக் டேட்டான்றது இது ஒரு முக்கியமான ஒரு தனி கான்செப்ட். டேட்டா தான் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிக் டேட்டா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை பற்றினுடைய டேட்டா படித்தோம். அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி. இப்போ ஐஓடி வந்து ஒரு ஒரு பிக் கான்செப்ட். இது நம்ம எல்லாமே ஓகேலாம் இன்டர்நெட் மூலம் கனெக்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஹோம் எல்லாத்தையும் இதை வச்சு பண்ணுறோம். ஃபோர்த்து, கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னது, நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான இது ஒரு பிளேஸ். ரைட்டுங்களா? ஸோ ஆன் டிமாண்ட் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே தனித்தனி எல்லாத்துக்கும் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இதுதான் கான்செப்ட். அதில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, கிரிட் கம்ப்யூட்டிங். கிரிட் கம்ப்யூட்டிங்னா கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அதாவது கிரிட்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான். எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அதே மாதிரி நிறையா சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறது, நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கடுத்து வந்து பிளாக் செயின். பிளாக் செயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு என்ன பண்ணுறது, இந்த டிரான்சாக்ஷன் மாதிரி இடத்துலலாம் பிளாக் செயின் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது டீசென்ட்ரலைஸ்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இவெல்லாம் கான்செப்ட். பாருங்க, இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணுங்க. விச் டெக்னாலஜி யூஸ் இந்த கிரிப்டோ கரன்சி? யாராவது சொல்லுங்க பாப்போம். பிளாக் செயின் சார். வெரி குட்மா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா கேள்வி இப்படியே கேட்டிருக்காங்கம்மா, அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, சிம்பிள். குட். நெக்ஸ்ட் மேம், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கரெக்ட்? கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏஐ சிஸ்டம், ஏஐ மேலே ஏ ஒன்று இருக்கு பாருங்க. சரி, ஓகே, கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். சரி, ஏஐ சிஸ்டம் கேன் பி யூஸ்டு இன் இமெயில் ஸ்பேம் ஃபில்டர். அந்த இமெயில் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேம் வரும் இல்லை, அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு ஏஐ யூஸ் ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? சரி, அடுத்து பாருங்க, ஏஐ சிஸ்டம் ஆர் கேபபிள் ஆஃப் அனலைசிங் அன்சர்டன் இன்ஃபர்மேஷன். சில வந்து அன்சர்டன் இன்ஃபர்மேஷன் வந்து அனலைஸ் பண்றதுக்கு அது கேபபிலிட்டி இருக்கா? மூணாவது பாருங்க, அண்ட் ஏஐ சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் ஃபார் கேப்சரிங், ஸ்டோரிங், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்பிளேயிங் டேட்டா ரிலேட்டட் டு பொசிஷன் ஆன் எர்த் சர்ஃபேஸ். இது ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து டேட்டா கேப்சர் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, டிஸ்பிளே பண்ணி, இதெல்லாம் வேலைகள் பண்ணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இது வந்து எது கன்ஃபார்மாக வரும்னு தோணுதுன்னு சொன்னால் பார்க்கலாம். இப்போ ஸ்பேம் ஃபில்டரில் வைக்கிறான்ல, ஏன்னா டேட்டா வருதுன்னா ஸ்டடி பண்ணி இது ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்போது ஏ வர வாய்ப்புகள் கிடையாது.
அப்ப பாருங்க, ஆப்ஷன்ல கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வரணும், அந்த பி இங்க ஏ இல்லை, அப்ப ஃபோர்த் வராது. ரைட்டுங்களா? அப்ப ஏஐ சிஸ்டம் ஆர் கேபிள் அனாலிசிங் அன்சர்டன் இன்ஃபர்மேஷன். வாய்ப்பு இருக்குல்ல. அன்சர்டன் இன்ஃபர்மேஷன் என்னது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமில்லாத விஷயங்கள் இது பண்றது, ஒப்பீனியன் கொடுக்கறது. ஒப்பீனியன் கொடுக்குதானே? யார் யாரோ ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஜேபி கூட்டணி போமா போகாதான்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கெல்லாம். ரைட்டா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து அன்சர்டன் இன்ஃபர்மேஷன் தானே. ஆனா யோசிக்கிறாங்களா? ஹியூமனே யோசிக்கும் போது ஏ யோசிக்காதா? அப்ப இது வர வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் ஏபி. ஆனா மூணாவது வந்து இது பண்ணாத மேம். அதாவது கேப்சர் பண்ணி அதெல்லாம் ஏ என்று ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். ஓகேங்களா? டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஏ இப்போ சி வர வாய்ப்பு கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஏஎன்பி இருக்கா பாருங்க, ஏஎன்பி தான் ஆன்சர். சும்மா ஜஸ்ட் ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கொஞ்சம் இது சிம்பிளாக தான் இருக்கு, கண்டுபிடிங்க பார்ப்போம். இல்லை எது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? பைத்தான் சார். வெரி குட் மேம். இன்னைக்கு இருக்கிற ஏஐல யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ். நான் படிச்சிருப்பீங்களா? சி லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸ், ஜாவா, இது எல்லாமே லாங்குவேஜ் தான், ப்ரோக்ராம் லாங்குவேஜ். அது மாதிரி பைத்தான்ன்றது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி. ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் டெக்னாலஜி. அரேஞ்ச் த அபோவ் டெக்னாலஜிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ஸ். ஓகேங்களா? இன் ஆர்டர் தே ஆர் கேன் பி யூஸ்டு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரையும் வந்துட்டோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒவ்வொரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ஆர்டர் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இங்க இருக்கிற என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது என்ன யூஸ் பண்றோம்? ரிலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, மைக்ரோ ப்ராசஸர், டிரான்சிஸ்டர், வேக்கம் டியூப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ லேட்டஸ்ட் எது வரும்? கண்டுபிடிச்சல. இப்ப லேட்டஸ்ட் ஏ. அப்ப ஏ என்பது கடைசியா வந்து டி வருது. அப்ப டி வருதுன்னா அப்ப இங்க இங்க ஃபோர்த்ல ஏ இருக்கு, இதை அடிச்சு விட்டுருக்கேன். அப்ப இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, மைக்ரோ ப்ராசஸர், டிரான்சிஸ்டர், வேக்கம் டியூப். நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முன்னாடி காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரூம் சைஸுக்குலாம் கம்ப்யூட்டர் இருக்கு. அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ரூம் சைஸ்க்குலாம் கம்ப்யூட்டர் இருக்கு. பெரிய பெரிய டியூப் போகுமா. ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வேக்கம் டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ பாருங்க, சிபி சிபிஏடி. பாருங்க, சிபிஏடி ஆப்ஷன் 2. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஃபேக்ட் தான் படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டொமைன் ஆஃப் ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி நான் எடுத்தல, அதான் சொன்னேன். எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டொமைன் ஆஃப் ஏஐ. இது எது டொமைன் ஆஃப் ஏஐக்குள்ள வராது? ட்ரை பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் விஷன். ஓகே மேம். இப்போ எது எது கண்டிப்பா வந்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் டொமைனுக்குள்ள எது எது வரும்? மெஷின் லேர்னிங் வருமா? நம்ம பார்த்தோம். மிஷின் லேர்னிங் வரும் சார். டீப் லேர்னிங் வரும். அப்போ ஆப்ஷன் நமக்கு இங்கே எக்ஸாக்டா இது ஆன்சர் கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் விஷயம் டெக்ஸ்டா. இப்போ எது வந்து ஆர்டிஃபிஷியல் டொமைனுக்குள்ள வராது யோசிக்கிறீங்க? லாஜிக்கலா யோசிங்க. கம்ப்யூட்டர் விஷன் என்ன மேம்? சம்திங் ஒரு ஃபோர் சைட் பண்றது இல்ல, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறது இல்ல. அப்ப ஏன் ஆர்டிஃபிஷியல் வரலாம்ல? கரெக்டா இல்லைங்களா? ஓகேங்களா? அப்ப ஏவா 4 அதான் டவுட், 1 4 அதான் டவுட். ஆன்சர் இது வந்து 4. ஏன்னா இது டெக்ஸ்ட் தான் மேம். டெக்ஸ்ட்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு இது தானே. என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஒன்று தானே டெக்ஸ்ட். சொல்ற புரியுதுங்களா? இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறது தானே மேம். அப்ப கம்ப்யூட்டர் விஷன்ன்றது இங்க வரலாம்ல. லாஜிக் புரியுதா மேம்? ஆ, ஓகேங்க. இது டெக்ஸ்ட்ன்றது ஜஸ்ட், டெக்ஸ்ட்ன்றது ஆர்டிபிஷியல் டொமைன் கிடையாதுல்ல. டெக்ஸ்ட்ன்றது என்னது? லாங்குவேஜ் உருவாகுதுல டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். தமிழுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இங்கிலீஷ் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அப்போ அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லை, அதை சொல்றேன் நான். அப்போ கம்ப்யூட்டர் பேர்ல பாருங்க, கம்ப்யூட்டர் விஷன் இருக்கு. விஷன்னா வி ஹாவ் சம் விஷன், வி ஹாவ் சம் ஃபோர்சைட் ஐடியா இல்லையா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கலாம். புரியுதுல மேம்? ஸோ ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட் தான், அதுல வராது அந்த டொமைனுக்குள்ள, மற்ற எல்லாமே வரும். இது கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? இப்போ என்எல்பிலாம் பார்த்தீங்களா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரோபோட்டிக்ஸ், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, the cloud computing has the following distinct characteristic. என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு பாருங்க cloud computing. ஃபர்ஸ்ட் பாருங்க, the service is hosted on internet. சொல்லலாமா?
சொல்லலாம். இட் இஸ் மேட் அவைலபிள் பை சர்வீஸ் ப்ரொவைடர். சொன்னல கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்களே இருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து பாருங்க, இட் கம்ப்யூட்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட்ஸ் ரெயின் when the weather is cloudy. வெதர் கிளவுடா இருக்கும்போது இது மழை வருமா வராதான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவான். இது வருமான்னு செக் பண்ணுங்க. அடுத்து வாங்க, த சர்வீஸ் இஸ் ஃபுல்லி மேனேஜ் பை த ப்ரொவைடர். சர்வீஸ் கண்டிப்பாக யார் மேனேஜ் பண்ணுவா? ப்ரொவைடர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ ஏ, பி, டி இது கன்ஃபார்மா மூணுமே வரும். ஆனா சி வருமா வராதான்றது கேள்வி. வருமா வராதா பாருங்க மேம். இது என்னன்னா உங்களை வந்து மிஸ்கைட் பண்றது. இந்த கிளவுட்ன்றதால வந்து ரெயின் அப்படின்ற மாதிரி மிஸ்கைட் பண்றது. ஓகேங்களா? இந்த வேலைகள்லாம் அது பண்ணாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பார்த்தா இல்லைங்களா? அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐஏஏஎஸ் தான் ஆக்ட் ஆகும். ரைட்டுங்களா? அல்லது பிளாட்ஃபார்ம் பாஸ் ஆக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து கடைசியில் பார்த்தோம் சாஸ் சாஃப்ட்வேரா ஆக்ட் ஆகும். இது மாதிரிலாம் ப்ரிடிக்ட் பண்ணி மழை வருமா வராதான்னு சொல்லாது. புரியுதுங்களா? அப்போ சி வராது. சி வராதுன்னா பாருங்க ஆன்சரு இது வராது. ஓகேங்களா? ஏபி ஏடி. ஓகே, அப்போ மற்ற மூணு வரும் ஏபிடி. ஓகேங்களா மேம்? இவ்வளோதான் கான்செப்ட் மேம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப பேசிக்ஸ் தான். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். அப்போ வந்து கோத்ரூ பண்ணுங்க. இதுதான் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அதாவது பிச்சு பிச்சு கடந்த விஷயத்த ஒரு இடத்துல ஒரு இன்டகிரேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ 6 டாபிக் தான் போட்டிருக்கேன். அது 6 டாபிக் வருது. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஆமாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. அப்புறம் பிக் டேட்டா வருது. அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? கிளவுடு கம்ப்யூட்டிங் பார்த்தோம். அதுக்கடுத்து கிரிட் கம்ப்யூட்டிங்கு. கடைசியாக வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த 6 தான் மேஜர் டாபிக். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தான் என்னெல்லாம் வந்துச்சு? ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்துச்சு, மெஷின் லெர்னிங் வந்துச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் அதுக்குள்ள வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ஒருக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோதான் மேம் கான்செப்ட். ஓகே மேம், எனி டவுட்? எல்லாம் கிளியர் இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மிக மகிழ்ச்சி. எல்லாரும் எக்ஸாம்ஸ் ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. எனக்கு கம்மியாக நல்லா இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் போடுங்க. ஓகேங்களா? மேக்ஸில் அதே மாதிரி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம யூடியூப் அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டவுட்லாம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.